இந்த உலகம் முழுவதிலையும் 7 காண்டினென்ட்ஸ் கண்டங்கள் இருக்கின்றன. ஆசியா, ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப் அண்டு ஆஸ்திரேலியா. இந்த 7 கண்டங்களில் ஆஸ்திரேலியா ஒரு தீவு கண்டம், ஐலண்ட் காண்டினென்ட்டு. 4 பக்கமும் கடலால் சூழ்ந்திருந்தால் அதை தீவுன்னு சொல்லுவோம். இந்த காண்டினென்ட் முழுவதுமே கடலால் சூழப்பட்டது. அதனால் இது ஒரு ஐலண்ட் காண்டினென்ட், தீவு கண்டமாக அழைக்கப்படுகிறது. அந்த ஆஸ்திரேலியாவில் விக்டோரியா மாநிலத்தில் மெல்பர்ன்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் மெக்கன்சி என்ற ஒரு பிரபலமான சுற்றுலாத்தலம். இது மக்களை கவரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியில் ஆப்பிள், செரி, ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி தோட்டங்கள் நிறைய இருக்கின்றன. திராட்சை தோட்டங்களும் கூட அதிக அளவில் இருக்கின்றன. ஒரு சிறிய கட்டடத்தை வாங்கிக்கிட்டு நம்ம நேரடியாக மரங்கள்லேருந்து பழங்களை பறிக்கக்கூடியதுக்கு கூட அதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா அவ்வளவு ஒரு தெள்ளிய நீரோடை சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. அதை கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பாருங்கள். கீழே இருக்கக்கூடிய கற்கள்லாம் அப்படியே தெரியக்கூடிய அளவுக்கு அந்த தண்ணி நல்ல ஒரு தெளிவான தண்ணீராக இருக்குது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடர்ந்த மரங்கள், இந்த தெளிவான நீரோடை, இதெல்லாம் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடமாக அது ஆக்கியிருக்கிறது. நம்முடைய சகோதரர் அகமது அலி அவர்கள் அங்கே போயிருக்காங்க. அங்கேருந்து நேரடியாக அனுப்பின வீடியோ தான் இது. இந்த பகுதிக்கு பேரே மெக்கன்சிஸ் ஃப்ளாட் பிக்னிக் ஏரியா அப்படின்னு பேர். இது போன்ற ஒரு இயற்கை சூழலான இடத்தை போய் பார்க்கும்போது மனதுக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கிறது நம்ம உணர முடியும். இதெல்லாம் உண்மையிலேயே இறைவனின் படைப்பு. அந்த இறைவனின் படைப்பு மனிதர்களுக்கு இது போன்ற ஒரு மகிழ்ச்சியான, மன நிம்மதியான ஒரு சூழ்நிலை தரக்கூடியதாக இருக்கிறது. அப்படிங்கிறது அந்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தணும். அந்த பகுதிக்கு போகக்கூடியவங்க பின்பற்றக்கூடிய முக்கியமான சில எச்சரிக்கை பலகைகள் கூட அங்கே வச்சுருக்காங்க. அதாவது ஸ்லிப்பரி ராக்ஸ், அந்த பாறைகள்லாம் வழுக்கக்கூடியது, அந்த தண்ணியோட நீரோட்டம், அந்த கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கரண்ட்டுங்கிறது ஓட்டங்கிறதுக்காக தான். அந்த மின்சாரத்துக்கு கரண்ட்டுன்னு பேர் வச்சதும் கூட அது ஓடக்கூடியது அப்படிங்கிறதுனால தான். ஸோ அந்த கரண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிற பலகையும் வச்சுருக்காங்க. அதே போல் தண்ணிக்கு அடியில் சில சப்மர்ஜ்டு மெட்டீரியல்ஸ் இருக்கலாம், எச்சரிக்கையாக போங்க அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இன்னும் அந்த பகுதியிலேருந்து வேறு என்னென்ன ஏரியாக்களுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு பலகையும் நம்ம இங்கே பார்க்குறோம்.